ஹாய் சார். ஹாய். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஐஸ்டுடியோ டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னும் எந்த டொமைனில் இன்னும் ஆட்டோமேஷன்ஸ் இன்னும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர் ஓல்டு கம்பெனி. இந்த 15 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல்ஸு, ஃபுட்வியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து இன்னும் ஸ்மார்ட் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ணலை. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணலாம். இதில் ஏன் பர்டிகுலராக ஃபுட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? ஓகே. இப்போ நான் சொன்ன இந்த 4 இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியும் அக்ரிகல்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டாப் ப்ரியாரிட்டி. அதில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இந்நேரம் ஆல்ரெடி ஆட்டோமேட் ஆகிருக்கும். பட் இது வரைக்கும் ஆட்டோமேட் ஆகலை. ஸோ அதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் 80% ஆஃப் இந்தியன் மதர்ஸ்க்கு வந்து குக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க, அதர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெட்ரோபொலிஷன் சிட்டிஸ், காஸ்மோபொலிஷன் சிட்டிஸ் எடுத்துக்கலாம். நம்ம டயர் 1 எல்லாரும் சொல்றோம். இவங்க அங்கே எல்லாம் ஒர்க் பண்ற இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டடி எஜுகேஷன் காலேஜஸ் போயிட்டு இருக்கவங்க, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கவங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யங் கப்புள்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங். இவங்க யாருக்கும் டைம் இல்லை, கரெக்டாக குக் பண்ண தெரியாது. ஓகே. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா இதனால ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதனால தான் சொல்றது குக்கிங் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக இமிடியேட்டாக ஆட்டோமேட் பண்ண வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா அந்த இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க. இதுக்கு நலன்ங்கிறத தான் நேம் வச்சிருக்கீங்க. இந்த நலன் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? நலன் பற்றி நம்ம ஐஐடியில் நம்ம போய் பேசணும் எல்லாம் பண்ணோம். பட் இந்த சோஷியல் மீடியாவில் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக எல்லாம் நலன் நலன் பார்க்குறாங்க தவிர நிறைய பேத்துக்கு அது என்னன்னு கரெக்டாக போயிடுச்சு சேர மாட்டேது. நிறைய பேர் என்னன்னா எனக்கு டிஎம்ல என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து தோசை செய்யுமா, இட்லி செய்யுமா, ரோல் செய்யுமாங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபுட் ஆட்டோமேஷனுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஏஐ பேஸ்ட் ஃபுட் குக்கிங் மிஷின் இல்லாட்டி ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் நம்ம அதை சொல்லலாம். இதோட நேம் நலன் ஃபுட் மேக்கர் அப்படின்னு நாங்கள் ஃபைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் இதோட மெயின் அட்வான்டேஜஸ், இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெஜிடபிளை கட் பண்ண வேணாம், ஒரு வாஷ் பண்ண வேணாம், பீல் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட் கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தேவையான வெஜிடபிள்ஸ் அப்படியே ராவா வைங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நலன்ல 2500 ரெசிபிஸ் ஆல்ரெடி ப்ரீலோட் பண்ணி தரோம். அதுல நீங்க தேவைங்கிற ரெசிபி செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேருக்கு குக் பண்ணணும், அதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணா போதும். 25 to 35 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன அந்த ரெசிபி குக் பண்ணிடும். ஓகே. நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு வெஜிடபிளை வாஷ் பண்ண வேணாம். இந்த இருக்க ஏஐக்கு எப்படி தெரியும்னா ஒவ்வொரு ரெசிபிக்கும் எப்படி வந்து ஒரு வெஜிடபிளை கட் பண்ணணும், எப்படி ஆனியனை கட் பண்ற வரைக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இந்த நலனை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல இனிஷியல் இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இதுல மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் நலன்ல பார்த்தீங்கன்னா நீங்க சவுத் இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸை குக் பண்ணிடலாம். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா பொறுத்தளவுக்கு நிறைய நீங்க குக் பண்ணலாம். குளோபல் அதர் கான்டினென்டல் ஃபுட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் குசைன்ஸ் நிறைய இப்போ 50+ குசைன்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற சாப்பாடு கம்ப்ளீட்டாக குக் பண்ணலாம். சாப்பாடு, ரசம், சாம்பார், குழம்பு, ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவியல் நம்ம சொல்றோம், பொரியல் சொல்றோம், இது எல்லாமே நீங்க பண்ணலாம். இல்லை நீங்க வெரைட்டி ரைஸ் எடுங்க. நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா புளியோதரை, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு உப்புமா, சரியா, கிச்சடி பண்ணலாம் நீங்க. ஓகே. பிரியாணி பண்ணலாம். பிரியாணியில வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃபிஷ் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே. இல்லை நான் நூடுல்ஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்லை நான் வந்து எனக்கு பாஸ்தா வேணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஈவன் நீங்க ஸ்வீட்ஸ் கூட இதில் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ எனக்கு அல்வா பிடிக்கும்னா அல்வா நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அதில் இல்லை எனக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன்னா வெஜிடபிள்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எங்களோட மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் மிஷின் வந்து ஒரு பர்சனலா
கம்ப்ளீட்டா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை நான் எப்போ வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ அதோட நேம் வந்து நலன் த ஃபுட் மேக்கர். சூப்பர் சார். இப்ப என்னன்னா, நம்ம ஐஐடி போனோம். அங்க நமக்கு நெறைய மல்டிபிள் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. நெறைய டிஃபரண்டான இன்புட்ஸ், இன்சைட்ஸ்லாம் நமக்கு கெடைச்சது. அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் ஒரு கான்ட்ரோவர்சி கிடையாது. பப்ளிக் ஒப்பீனியனா என்ன கேட்டாங்கன்னா, ஏற்கனவே ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் சோம்பேறியாக்குது. நீங்க வீட்டையும் சோம்பேறியாக்குவீங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு காமனஸா வந்த கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா அது கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்கும்போது நெறைய பேத்துக்கு கரெக்ட்டுன்னு தான் தோணும். இதுக்கு ஆஸ் அ ஃபவுண்டரா நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஃப்சி பேங்க்ல இருக்க ஒரு சீனியர் மேனேஜர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாரு. ஈவன் ஐஐடியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ரெகுலராக வந்து அவங்க சமைக்கிறதுக்கே சண்டை வருது. ஓகே, என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்படி தான் போயிட்டு இது வந்து எனக்கு 2 பேருமே வந்து சொன்ன விஷயம் அது. ஓகேவா? இப்ப இந்த ஆட்டோமேஷன் இந்த ப்ராப்ளத்துக்காக மட்டும் தான் இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே. எக்ஸாக்டா. அதாவது இது வந்து 2 பேர் மட்டும் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி இருக்க தான் செய்றாங்க. நம்ம கிட்ட ஐஐடிலேயே வந்து இன்னும் மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து இதை பத்தி பேச தான் செஞ்சாங்க. ஓகே, ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பார்க்கணும். எங்க வீட்லயே பாப்பா இருக்கு. எங்களால சமைக்க முடியலன்னு ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணி வர டைமிங் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட சார்ஜஸ் அதை விட அதிகமா இருக்கு. இப்ப நீங்க கேட்கறதுக்கு நீங்க ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கும் இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் அங்க இருக்குது. நம்ம ரியல் லைஃப்லயே இப்ப நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல எல்லாரும் ஆட்டாங்கல் அம்மிக்கல் யூஸ் பண்ணி தான் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தோம். சரியா? ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம மிக்ஸி, மிக்ஸி கிரைண்டர் மாறிட்டோம். பட் 10 வருஷம் 15 வருஷம் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆனாங்க. அதை அடாப்ட் பண்றதுக்கான ஒரு ஹெஸ்டேட் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மிக்ஸி கிரைண்டர் இல்லாம எந்த வீட்லயுமே கிடையாது. வாஷிங் மிஷின் இல்லாம எந்த வீட்லயும் கிடையாது. பட் இதை வந்து யாரையும் சோம்பேறித்தனப்படுத்தல. இன்னும் என்ன பண்றோம்னா ஹியூமன் டைமை பெட்டர் ப்ரொடக்டிவிட்டியா கன்வெர்ட் பண்ணுது. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலி டைம் இது பண்ணாலும் சரி, பர்சனல் ஹெல்த்தை பத்தி பாத்துக்கிறதா சரி, இதுக்கான டைம் நிறைய அதிகமா தருது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எந்த விதத்துலயுமே வந்து சோம்பேறித்தனத்தை வருதுல, உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாவும் ரொம்பவும் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் நீங்க குக் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஒரு வே கொடுக்குது. உங்க ஃபேமிலியோட நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் இதுதான். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ், இப்போ இந்த இன்னொரு ரிசர்ச் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா நியர்லி ஓவரால் ஆர்டர் பண்றவங்கள, ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் மட்டும் பண்றவங்கள 40% பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதையும் தாண்டி ஹெல்த்தி ஃபுட்டே வரதில்லை. அதான் ஹெல்த்தியா ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாவும் இல்லை. அதே சமயத்தில் என்னன்னா டெலிவரி டைம் அதிகம், டெலிவரி சார்ஜஸ் அதிகம், இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் என்னன்னா இஷ்யூஸ் தான் ஃபேஸ் பண்ணாங்க. பட் அகைன் என்னன்னா இப்போதைக்கு கரண்டா வந்து ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணலாம், வேற என்ன பண்ண முடியும்? there is no other way to go கரண்டா. இதுதான் பிரச்சனை. ஸோ எங்க டார்கெட் என்னன்னா இந்த மாதிரி இந்தியன் மதர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், டயர் 1ல இருக்க எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், யங் கப்புள்ஸ், இந்த ஆன்லைன் ஆர்டர் பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ லிட்டரலி இங்க எங்கேயுமே என்னன்னா இது வந்து ஒருத்தர் சோம்பேறித்தனப்படுத்தாது, எதுவும் பண்ணாது. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல், பெட்டர் டைம் வந்து அது அவங்களுக்கு கொடுக்கும். சூப்பர். ஓகே கஜு, நாம வந்து இப்போ ப்ராடக்டோட இன்ஜினியர்ஸ், ஓகேவா? மல்டிபிள் ஆஃப் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, இது என்ன அது என்னன்னு. இப்போ சோஷியல் மீடியா இருக்கவங்க அத்தனை கேள்வி கேட்க முடியாது. ஸோ என்ன பண்ணிடலாம்னா ஒரு சம்மரைஸ் பண்ணிடு. எப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சம்மரைஸ் பண்ணி. ஆக்சுவலாக சார் சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து எண்ட் டு எண்ட் குக்கிங் ப்ராசஸ் நடக்கும். பட் இதில் என்னென்ன நடக்குங்கிறத மாடியூல் வைஸ் நம்ம சொல்லிடலாமே, பார்க்கலாம், பேசலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிளை நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பீல் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவோம். இது எல்லா ப்ராசஸுமே மாடியூல்ஸை நாங்கள் பிரித்து அதுக்கு தனித்தனி மாடியூலாக உள்ள ஒர்க் ஆகும். ஸோ உள்ள வாஷ் பண்ணலாம், பீல் பண்ணலாம், கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ் நடக்கும். இன்கிரீடியன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் வீட்டில் வச்சுருப்போம். அதே மாதிரி இதில் நியர்லி ஒரு 42 கண்டெய்னர்ஸ் இருக்கும். பேஸ்ட் அப் வந்து சைஸஸ். இப்போ சீரியல்ஸ்க்கு தனி, ஸ்பைசஸ்க்கு தனி, அதுக்கேற்ற சைஸஸில் உள்ள கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் நியர்லி ஒரு 20 டைப் ஆஃப் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈச் வெஜிடபிள் ஆஃப் 1.5 kgs இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு
2500 ரெசிபிஸ் நம்ம சொல்றோம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே என்னன்னா ஷெஃப்ஸ் கிரியேட் பண்றது. இது எதுவுமே வந்து நார்மல் பர்சன்ஸ் பண்றது இல்லை. ஷெஃப் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெசிபிஸ் எடுத்து ஒரு டெம்ப்ளேட்டா டிசைன் பண்ணி அதுதான் அவுட்புட்டா எடுக்கிறோம் நாங்க. அதை வந்து இன்னொரு டீம் என்னன்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஃபுட்டோட டேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும். இதுல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சாம்பார் சாதம் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவேன். சந்தோஷ் வந்து சாம்பார் சாதம் ஸ்பைசினஸ் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ரெசிபி என்ன பண்ணலாம்னா அதுல வந்து அதோட டேஸ்ட் மீட்டர்ஸ் இருக்கும் நமக்கு. அதில் நான் ஸ்பைசினஸ் மட்டும் நான் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் பதிலாக 7.8 பாயிண்ட் நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்பைசினஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஒவ்வொரு ரெசிபியுமே என்ன பண்ண முடியும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2500 தான் இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய தேவை அப்படின்னா இதில் வந்து நமக்கு என்ன ஒரு ரெசிபி மார்க்கெட் பிளேஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த மார்க்கெட் பிளேஸ்ல என்னன்னா ஆல்ரெடி நிறைய ஷெஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, அதுல அவங்களோட ஓன் ரெசிபிஸை ஆட் பண்ண போறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இத்தாலியன் பாஸ்தா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணலாம், அந்த ரெசிபி மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ணி எத்தனை நிறைய ஷெஃப்ஸ் போட்டிருப்பாங்க, அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நான் பை பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி நான் குக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ லிட்டரலி வந்து நம்ம அன்லிமிட்டட் டிஷ்ஷஸ் வந்து குக் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டரி கொடுத்துருக்கோம், நம்ம இன்வெர்டர் பேட்டரி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பவர் கட்லையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு 8 to 10 பீப்புளுக்கு நம்மளால குக் பண்ண முடியும். இதெல்லாம் இதோட மேஜர் அட்வான்டேஜஸ் நமக்கு. ஓகேனா, இப்போ வரைக்கும் வந்து எந்த குக்கிங் அப்ளைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டின் வந்து இன்வெர்டர் பேட்டரி கொடுக்கறது இல்லை. எல்லாமே நீங்கள் பவர் இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. ஓகே, இது அக்சஸ் பண்றது மொபைல் மூலமா பண்ண முடியும். ஓகே, இது ஆக்சசிபிலிட்டி வந்து ரெண்டு விஷயமா சொல்றோம் நாங்க. என்னன்னா நம்மளோட நலன் ஃபுட் மேக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் குக்கிங் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். இப்படி 7 இன்ச் குக்கிங் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். இதுல என்ன பண்ண முடியும், என்னால நான் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம், என்னோட ரெசிபி சர்ச் பண்ணி பார்க்கலாம், இப்போ என்ன குக்கிங் கண்டிஷன் போகுது, இது எல்லாமே நான் பண்ணலாம் அதில். ஸோ நான் வீட்டில் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம், இந்த இருக்க டச் ஸ்க்ரீன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே நான் ஆஃபீஸில் இருக்கேன், இப்போ நான் ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா மொபைல் ஆப் எனக்கு இருக்கு. அந்த மொபைல் ஆப்பில் நான் என்ன பண்ணலாம், எல்லாமே நான் ரெசிபிஸை சர்ச் பண்ணி எனக்கான ரெசிபி நான் செலக்ட் பண்ணிட்டு நான் குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குக்கிங் மிஷின் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குக்கிங் மிஷினில் இருக்க டச் ஸ்க்ரீன் வழியாகவும் நீங்கள் வந்து அதை நேவிகேட் பண்ண முடியும், ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அதே சமயம் மொபைல் ஆப் வழியாகவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியுமே நமக்கு இருக்கு. அதையும் தாண்டி இது பொதுவாக எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, இது ரொம்ப எலக்ட்ரிசிட்டி எடுத்துருமா, குக்கிங் ப்ராசஸ் இவ்வளோ பெருசாக நீங்கள் சொல்கிறீங்களா, எலாபரேட்டாக சொல்கிறீங்க. ஸோ குக்கிங் ப்ராசஸ் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கன்சியூம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குக் பண்ணுறதுக்கு ஒரு 200 வாட்ஸ் வரும்னு சொல்லி நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக்காக நமக்கு வந்து பவர் கன்சம்ஷன் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதனால வந்து இதில் பவர் கன்சம்ஷன் வந்து மினிமலாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இஷ்யூஸ் இருக்காது அதில். இது ஒரு அப்போ பேசிக்கான ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டாக இருக்க போகுது. ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டாக இருக்க போது ஒரு ஆப்டிமைஸ்டு டெக் சிஸ்டமாக இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம், இது நீங்கள் காரை எடுத்துக்கலாம். நீங்கள் ஓகே, நீங்கள் கார் என்ன பண்ணுறோம், கார் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒரு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு டெக் ப்ராடக்ட்னால பார்த்தீங்கன்னா எங்களால் என்ன பண்ண முடியும், ரிமோட் டயக்னோஸ்டிக்ஸ் பண்ண முடியும், ப்ரிடிக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்லாம் இதில் பண்ண முடியும். ஸோ கார் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணால் எப்படி 3 months ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஈவன் ஆஃப்டர் இயர் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னா ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் ப்ராடக்டாக தான் இருக்கும், ஒரு ஷார்ட் டேர்மில் அப்படின்னு முடியறதுன்னு இருக்காது. இதில் லிட்டரலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறது என்னன்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி ரெசிபிஸை வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணுறதை விட இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க, நம்ம அக்கா தங்கச்சிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்மளால. ஓகே, எதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ வேணுமோ நான் அதை குக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸில் நீங்களுமே போட்டு ஷேர் பண்ணலாம், அதுலேருந்து உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும். ஓகே, அதனால இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம் நீங்கள். ஓகே, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ரூம் 1 BHK ரூம் இருக்கா, அதில் வாங்கி அப்படியே ஒருத்தர் மூலையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக இடத்த பிடிச்சிட்டு அப்படி இருக்காது. ஏன்னா இதோட சைஸ் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுறது 3.5 feet வந்து வித்து, 4.5 feet ஹைட்டு. ஸோ ஒரு நார்மலாக இந்தியன் கிச்சன் 1 BHK கிச்சன்லேயே இது எங்கே வேணாலும் உங்களுக்கு என்னன்னா ஈஸியாக அகாமடேட் பண்ண முடியும். ஸோ சைஸும் இதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இதை தாண்டி வந்தவங்கலாம் கேட்ட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மேஜராக அதிகமாக கேட்டது என்னன்னா,
வெசல்ஸ் நாங்கள் எவ்வளோ வெசல்ஸை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், வாஷிங் எந்த அளவுக்கு இதில் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 70% வந்து செல்ஃப் கிளீனிங் தான். ஓகே. 70% பக்கம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது மூணே விஷயம் தான். ஒன்று வந்து வெசல். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் ரசம் வைக்கிறோம்னா நீங்கள் அதுக்கான வெசல் மட்டும் தான் நீங்கள் க்ளீன் பண்ண போறீங்க. ஓகே. செகண்ட் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வேஸ்ட்டுக்கு ஒரு அவுட்லெட் கொடுத்துருப்போம் நாங்கள். அந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி சாலிட் வேஸ்ட்டுக்குன்னு ஒரு அவுட்லெட் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன இந்த டெம்பரரி பவுல்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்க நான்வெஜ் பண்றீங்கன்னா, நான்வெஜ் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. நான்வெஜ்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனி பவுல் குடுத்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சிக்கன் பட்டர் மசாலா பண்ணணும், இல்ல சிக்கன் பிரியாணி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா டெம்பரரி பவுல் குடுத்துருப்போம். அந்த பவுல்ல நீங்க வைப்பீங்க. அத வந்து நீங்க கிளீன் பண்ணிக்கணும். ஸோ இங்க லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் 100% 30% ஒரு கிளீனிங் தேவைப்படும் ஒழிஞ்சு, மீதி எதுவுமே நீங்க கிளீன் பண்ணணும்னா, உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கிளீன்ல தான் நாங்க வச்சிருக்கோம். என்ன பண்றது சார்? வெஜிடபிள்லாம் எவ்வளவு நாள் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம்? ஸ்பைசஸ்லாம் எவ்வளோ டேஸ்க்குள்ள அப்படி இருக்கும்? ஓகே. இப்போ ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க லாங் டர்மா ஃபீல் பண்றது எப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வீட்ல அலமாரி இருக்கும் இல்லையா? நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸ் வச்சிருப்போம்ல. அத அப்படியே இத வச்சு ரீப்ளேஸ் பண்ண தான் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஸோ இது வந்து ஏர் டைட் பேக்டு. ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹைஜீக்கான மெட்டீரியல்ஸ் தான் அத பண்றோம் நாங்க. ஸோ இதுல லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ட ஒரு 1 மந்த் ஈஸியா நம்ம வச்சுக்கலாம் நம்ம அதுல. அத ஆக்குபை பண்ற அளவுக்கு தான் இத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்பைசஸ், பல்சஸ், சீரியல்ஸ், ரைஸ் இது எல்லாத்துக்கும் நீங்க வச்சுக்கலாம். வெஜிடபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் வந்து நாங்க சஜெஸ்ட் பண்றது 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இது ரெஃப்ரிஜிரேட்டர் தான் பண்ணியிருக்கோம். 2 ட்ரேயுமே ரெஃப்ரிஜிரேட்டர் தான். பட் அகைன் வந்து நீங்க ஐஸ்கிரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. வெஜிடபிள்ஸ ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கான டெம்பரேச்சருக்கு ரெஃப்ரிஜிரேஷன் நாங்க அதில பண்ணியிருக்கோம். ஓகே. நான் மறுபடியும் சொல்றேன். மீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் கிடையாது. மீட் வந்து டெம்பரரி பவுல்ல நம்ம இன்னைக்கு நான் சமைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து காலையில போயிட்டு 1 கிலோ சிக்கன் வாங்கி அங்க டெம்பரரி பவுல்ல போட்டுட்டா குக் பண்ணிக்குவோம். ஸோ மீட் வந்து இதில ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகே. அது அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இத. ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ பார்த்தது ஐஐடியில் நடந்த எங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்தராக ஐஐடிஸ்லேருந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் மாதிரி எழுதி வாங்கணும். என்ன டிஷ் பிடிக்கும் அதெல்லாம் எழுதி வாங்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னா அது என்ன டிஷ் இருக்கு அதை நம்ம பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நம்ம டீமாவே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க கூடயே டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாச்சும் இன்புட்ஸ் தேவை நலனை பற்றி தெரியுதுன்னா ஜஸ்ட் ஸ்டே கனெக்ட் வித் அஸ். இன்ஸ்டால இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும், ஏன் எல்லா சோஷியல் மீடியாலுமே இருக்கும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. We will connect with you. Thank you. பாய். Bye.